ஹாய் பிரதர். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி பெரிய ஒரு உதவி பிரதர். நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயம் தேடும் போதுதான் உங்களோட சேனல் நான் முதலாக பார்த்து சப்ஸ்கிரைபர் ஆகினேன். ஆனா ஒரு நாள் 2 நாள் என் மனசுல இருந்த பாரம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ரப்புக்கு நான் நன்றி செலுத்துறதோட நீங்க செஞ்ச இந்த உதவி அதுக்கு எப்படி என்ன வார்த்தைகளை கொண்டோ எப்படி என்ன அந்த நன்றியை செலுத்தணும்னு எனக்கு நான் விளங்குதில்லை. அவ்வளவு பெரிய உதவி பிரதர். ஆனா எத்தனையோ சேனலுக்கு நான் கமெண்ட் பண்ணினேன் இப்படி இது சம்பந்தமா பேசுறவங்களுக்கு. ஆனா யாருமே என்ன ரிப்ளை கூட பண்ணல. ஆனா நீங்க நேரடியாகவே உங்களோட வாட்ஸ்அப் மூலமா இத எல்லாத்தையும் சொல்லி தந்ததுக்கு உண்மையிலேயே உங்களோட அந்த யூடியூப் சேனலுங்கிறத பெற்றியோர் ஒரு வளர்ச்சி ஒன்று காணும். உங்களை தேடி தேடி எல்லாரும் வருவாங்க. இதே மனதோட உங்களோட சேனல் எப்படி வளர்ந்தாலும் இப்படி உங்கள்கிட்ட வாரவங்களுக்கு இந்த உதவியை நீங்க செய்யக்கூடிய மனதோட இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் பிரதர். பெரிய ஒரு உதவி, பெரிய ஒரு ஹெல்ப் இது. இது என் லைஃப் கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபரை சேர்க்கறதுக்கு 2 வருஷமா பட்ட பாடுங்கிறது ஒத்தடியா இந்த சேனல் இல்லாம போயிருமா, இதுக்கு பிறகு என்னடா செய்யற, இதுக்கு பிறகு என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ற, எப்படி, எல்லா கவலையும் ஒரே நாளுக்குள்ள தீர்ந்திருக்கி அல்ஹம்துலில்லாஹ் பிரதர். ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நண்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர். ஸோ அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் அது ஸ்ரீலங்கா வரைக்கும் நம்மளுடைய சேனல் எப்படி போச்சு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. எல்லாமே உங்களால் மட்டும்தான். ஸோ இறைவனால் மட்டும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவங்ககிட்ட நீங்கள் போனால் கண்டிப்பாக நீங்கள் சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு இறைவனான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூஸ் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரி பண்ணி குடுத்திருந்த மாரி. ஸோ அந்த வீடியோ தான் இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு, ஓகே அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த நண்பருக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு நான் சொல்லிர்றேன். ரீயூஸ்டு கன்டென்ட் ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு வந்த அதே ப்ராப்ளம் தான். ரீயூஸ்டு கன்டென்ட் ப்ராப்ளம் தான். கிட்டத்தட்ட 70,835 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்னே சொல்லலாம். ஏன்னா, கிட்டத்தட்ட வந்து பாருங்க 411 வீடியோ போட்டிருக்காங்க. 71K கிட்ட சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஸோ இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. தம்ப்நெயில்லேருந்து எல்லாமே அவங்களுடைய ஃபுல் எஃபெக்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வாய்ஸ்லயே. கிட்டத்தட்ட இத்தன வருஷமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணேன். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். ஸோ அத சரி பண்ணி குடுத்தது அவருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு? எப்படி அதுக்கு சரி பண்ணி குடுத்தோம்? ஸோ மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி யூஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு? ஸோ இந்த வீடியோ எதுக்காக நம்ம போடுறோம்? அதுவுமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் தான். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 2, 3 வீடியோலாம் போட்டிருக்கோம். இந்த மாரி நம்ம ரீயூஸ் கன்டென்ட்னால எந்த மாரி பிரச்சனை நம்ம சந்திச்சோம். கிட்டத்தட்ட 6 மாதங்களா நம்ம வந்து இந்த ரீயூசர் கன்டென்ட் தான். இது இது எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம, அல்லு, முக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாம, ஓகே நம்ப தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சேனலும் ஒரு இத பார்த்து கத்துக்கிட்டு, அவங்ககிட்ட போட்டு நம்ம டவுட் கேட்டாலுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. கான்டாக்ட் நம்பர் குடுக்க மாட்டாங்க. ஓகே அது அவங்களுடைய இது கிடையாது. சரி ஓகே நம்மளுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே! அந்த டைம்ல நான் வந்து வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆ இந்த டைம்ல யாராச்சும் உங்களுக்கு இப்டி பண்ணுங்க, அப்டி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கைட்னஸ் குடுத்திருந்தா, நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு 6 மாசத்துல ஒரு என்னுடைய சேனல ரீகவர் பண்ணத, நான் வந்து ஒரு 1 மாசத்துலயோ, 2 மாசத்துல ரீகவர் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். ஸோ அதுக்காக என்னுடைய நெலம யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா, இந்த யூடியூப் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ரீயூஸ்டு கன்டென்ட் இந்த ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ரீயூஸ்டு கன்டென்ட் ப்ராப்ளம் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா பாத்தீங்கன்னா இருக்கு. கிட்டத்தட்ட பாருங்க, அவரு $94 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. வித்ட்ராலுமே எடுக்க போறாரு. ஸோ வித்ட்ரால் எடுக்க போற சமயத்தில தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு அவருக்கு. அந்த ரீயூஸ் கன்டென்ட் ப்ராப்ளம். ஓகே அவர் என்னென்னலாம் பண்ணணும், எப்படி சரி பண்ணி குடுத்தோன்னு பார்க்கலாம். அதேபோல நம்ம 6 மாசத்துல நம்ம கஷ்டப்பட்டத, மத்தவங்க யாருமே அந்த கஷ்டத்த படவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான், நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இது வீடியோவும் மேக் பண்ணி போடுறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கோம். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, இலங்கையிலே அதாவது
ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, போய் அவரு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து, ஓகே. இறைவனால் நம்ம வீடியோ அவர்கிட்ட போயிருக்கு. அவரு வீடியோ பார்த்துருக்காரு. WhatsAppல மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு, ஓகே இந்த நண்பர்ட்ட நம்ம போலாம். கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு தானே அந்த நண்பர் வந்திருக்காரு. அப்போ மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சரி பண்ணி குடுப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாருன்னு சொல்லிட்டு எப்படி மக்களுக்கு தெரியும்? ஸோ, அதுக்காக மட்டும் தான் நம்ப வீடியோ மேக் பண்ணி போடுறோமோ தவிர, மத்தபடி எந்த ஒரு பப்ளிசிட்டியோ, இவன் பெருமைக்காக போடுறான். ஸோ, அந்த மாரி எந்த விஷயமே கிடையாது. ஏன்னா சில கமெண்ட்ஸ் நான் பார்த்துருந்தேன். எதுக்கு இதெல்லாம் நீங்க வீடியோ போடுறீங்கன்னு. மத்தவங்களுக்கு தெரியணும். மத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்றது? ஒரு விளம்பரம். எதுக்கா இருந்தாலும் ஒரு விளம்பரம் கண்டிப்பா வேண்டும். இது விளம்பரம் பண்றோமே தவிர, ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, பலன்கள் அடையறதுக்காக மட்டும் தான். நாம எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்காம தான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். எப்பயுமே பண்ணுவோம். இப்போன்னு கிடையாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆசை என்னன்னா, நான் பட்ட கஷ்டங்கள் மத்தவங்க படவே கூடாது. அதுக்காக மட்டும் தான் இந்த இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். எனக்குன்னு செல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேப்பினஸ் கிடைக்குது இது மூலியமா. இந்த நம்பர்லாம் வாய்ஸ் மெசேஜ் கேட்டவுனே எனக்கு ரொம்பவே ஒரு எமோஷனலா அழுதுட்டேன் நான்லாம். அடடா! என்னடா இது அப்டின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ஓகேவா? ஸோ, அதனால மட்டும் தான் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஸோ, இப்ப வீடியோ ஏன் மேக் பண்றோம் நான் பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். சரி ஓகே. இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப நம்ம கான்டாக்ட் பண்ணாரு, எப்படி அவங்களுக்கு சரி பண்ணி குடுத்தோம், அத பத்தி பார்க்கலாம். அவருடைய ஃபீட்பேக்குமே இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாருங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ டியூஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் பிரதர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹாய் பிரதர்ன்னு போட்டிருக்கேன். நானும் ஹாய் நண்பன் போட்டிருக்கேன். ஸோ அப்புறமா ஒரு மெயில் ஒண்ணு அனுப்பியிருந்தாரு. ஆக்ஷன் என்னன்னா, யுவர் யூடியூப் சேனல் வில் பி சஸ்பெண்ட் ஃப்ரம் த யூடியூப் பார்ட்னர் புரோகிராம் ஆன் 9த் அதாவது டிசம்பர் 9த் 9 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆயிருக்கு ஓகேங்களா? ஸோ மெயில் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இங்க பாருங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ பிரதர்ன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்மளுக்கு வந்த ப்ராப்ளம் தான் இவருக்கு வந்திருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சரி பண்ணி குடுத்துடலாம்னு சொன்ன ஒரு முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அப்புறமா அவருடைய சேனலுடைய இது அனுப்பிச்சிருந்தாரு. 70K அது வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருந்தாரு. ஓகே நான் ஒரு வாய்ஸ் செக் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். சேனல் லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேனல் லிங்க்குமே வந்து சென்ட் பண்ணியிருந்தாரு. ஓகே அந்த சேனல்லயுமே நான் போய் பார்த்தேன். வீடியோ எல்லாமே அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 71K சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஒரு 1K சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்கே மிகப்பெரிய விஷயம். வியூஸ் கொண்டு வரது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஆனா இவரு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 20K 10K இந்த மாரி வியூஸ்லாம் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. நல்லாவே போயிருக்கு. ஒரு 100K வியூஸ் கூட பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ, அப்ப இப்படிலாம் இருக்கவங்க நல்ல எஃபெக்ட் எடுத்து போயிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 411 வீடியோ போட்டிருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ, அவருடைய கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு, ஓகே இவங்களுக்கு சீக்கிரமா நம்ம சரி பண்ணி குடுத்துருவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ, டிசம்பர் 10க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணிடணும். ஏன்னா, அங்க டேட் அங்க சொல்லியிருப்பாங்க. இஃப் யூ அங்க டேட் சொல்லியிருக்காங்க பாருங்க. டிசம்பர் 10க்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிடணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணோம், டேட் இன்னைக்கு இன்னைக்கு டேட் கம்மி தான் ஆகுது. நம்ம உடனே சீக்கிரமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெமோ ஆடியோ ஒண்ணு அனுப்பியிருந்தேன். இந்த மாரி தான் நீங்க பேசணும். எந்த மாரிலாம் வந்து வீடியோ நீங்க எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் குடுத்திருந்தேன். இது ஒரு டெமோ வீடியோ. இதுவும் டெமோ, இதுவும் டெமோ. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே பிரதர் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருந்தாங்க. 1 வீடியோ மட்டும் நான் அதாவது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். அதில எதுல ரீயூஸ் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருந்தேன். ஒரு வீடியோ மட்டும் தான் அப்படி பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வீடியோல தான் இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து அனுப்பிச்சிருந்தாரு. நான் டெமோல சொன்ன மாரி இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இப்படி பண்ணலாமா ப்ரோ? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லியிருந்தேன். இந்த மாரி ஸ்கிரீன்ஷாட் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்புனேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாச் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஸ்கிரீன்ஷாட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணுங்க அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஓகே ஒரு டெமோ வீடியோ அனுப்பியிருந்தார். இங்க பாருங்க. இந்த டெமோ வீடியோ அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. இந்த டெமோ வீடியோ பார்த்தேன். ஸோ டெமோ வீடியோ பார்த்து ஓகே நல்லா கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அப்லோட் பண்ணுங்க அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அப்பீல் டைட்டில் என்ன பண்ணணுமான்னு கேட்டிருந்தாரு. இல்ல அப்பீல் டைட்டிலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பீல் டைட்டில் மட்டும் நீங்க போடுங்க. மத்தபடி வேற எதுவும் வேணாம். ஸோ அதுமாரி அப்பீலும் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ அப்பீல் பண்ணிட்டா அவருக்கு. அவங்க பாருங்க யுவர் அப்பீல் வாஸ் சப்மிட்டட் ஆன் டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அப்பீல் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? ஸோ பண்ணதுமே ஓகே ப்ரோ. ஸோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தது. நான் எதுவும் மெசேஜ் பண்ணல அடுத்தது. ஸோ அடுத்தது அதாவது நேத்து ஓகேங்களா? நேத்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:15 ஓகேங்களா? நைட்டு அவருக்கு மெயில் வந்திருக்கு போல. அவர் லேட்டா தான் பார்த்துருக்காரு. இங்க பாருங்க 7:57 மெயில் வந்திருக்கு. யுவர் அப்பீல் வாஸ் சக்சஸ்ஃபுல். யுவர் சேனல் வில் கன்டின்யூ மானிட்டேஷன். ஸோ இது பார்த்தோனே அவருக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாரு. அவர் மெயிலுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. ஷேர் பண்ணிட்டு தான் இந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவர் போட்டிருந்தார். ஸோ அது திரும்பியும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஹாய் பிரதர்.
மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி பெரிய ஒரு உதவி பிரதர். நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயம் தேடும்போது தான் உங்களோட சேனல் நான் முதலாக பார்த்து சப்ஸ்கிரைபர் ஆகினேன். ஆனா 1 நாள் 2 நாள் என் மனசுல இருந்த பாரம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ரப்புக்கு நான் நன்றி செலுத்துறதோட, நீங்க செஞ்ச இந்த உதவி, அதுக்கு எப்படி என்ன வார்த்தைகள கொண்டோ, எப்படி என்ன அ அந்த நன்றிய செலுத்துறேன்னு எனக்கு நான் விளங்குதில்ல. அவ்வளவு பெரிய உதவி பிரதர். நான் எத்தனையோ சேனலுக்கு நான் கமெண்ட் பண்ணினேன் இப்படி இது சம்மந்தமா பேசுறவங்களுக்கு. ஆனா யாருமே என்ன ரிப்ளை கூட பண்ணல. ஆனா நீங்க நேரடியாகவே உங்களோட வாட்ஸ்அப் மூலமா இத எல்லாத்தையும் சொல்லி தந்ததுக்கு உண்மையிலேயே உங்களோட அந்த யூடியூப் சேனலுங்கிறத பற்றி ஒரு வளர்ச்சி ஒண்ணு காணும். உங்கள தேடி தேடி எல்லாரும் வருவாங்க. இதே மனதோட உங்களோட சேனல் எப்படி வளர்ந்தாலும், இப்படி உங்கள்ட்ட வாரவங்களுக்கு இந்த உதவிய நீங்க செய்யக்கூடிய மனதோட இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் பிரதர். பெரிய ஒரு உதவி, பெரிய ஒரு ஹெல்ப் இது. இது என் லைஃப் கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர சேர்க்கறதுக்கு 2 வருஷமா பட்ட பாடுங்கிறது, ஒத்தடியா இந்த சேனல் இல்லாம போயிருமா? இதுக்கு பிறகு என்னடா செய்ற? இதுக்கு பிறகு என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ற? எப்படி? எல்லா கவலையும் ஒரே நாளுக்குள்ள தீர்ந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். சார் எனக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சரி என்னால முடிஞ்சதை பண்ணுவோன்ற எண்ணம் ஒன்று வைக்கிறேன். நான் ஸ்ரீலங்கா. அதனால எனக்கு இங்கிருந்து நேரடியாக பண்ணக்கூடிய எந்த ஏற்பாடுகளும் இல்ல. அதனால இன்னைக்கு இந்தியாவுல 2, 3 பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறேன். அவங்க தரக்கூடிய இந்த மாசத்துடைய அந்த பே பண்ணுவாங்க. அதுல ஒரு 1000 உங்களோட நாட்டு சொல்லி ஒரு 1000 படி வந்து சேர்ற எனக்கு. அந்த 1000 எந்த அன்பளிப்பாக விளங்குதா? இதுக்கு நான் ஏதோ ஒரு கைமாறு உங்களுக்கு செய்யணும்ன்ற ஆசையில. அதனாலதான் இதை நீங்க மறக்காம ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மந்த் இறுதிக்குள்ள அவங்க பே பண்ற டைம்ல இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு செய்றேன். அதுக்குரிய ஜிபே நம்பர்கள் உங்கள்ட்ட இருந்தா ஸோ இதில வந்து அவர் ஜிபே நம்பர் கேட்டிருந்தாரு. நான் வந்து சென்ட் பண்ணல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ப்ரோ. அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நானும் அமௌண்ட்டுமே வந்து எனக்கு வேணாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அன்பே எனக்கு போதுமானது. ஸோ அது மட்டுமே எனக்கு போதும் ப்ரோ. மத்தபடி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. தேங்க்ஸ் பிரதர். உண்மையிலே இப்படியான ஹெல்ப்புகள், இப்படியான உதவிகள் தான் எல்லோருக்கும் தேவை. நாங்க எல்லாரும் சேனல்ல பெருசா பேசுவாங்க. நான் கமெண்ட் பண்ண அதுக்குரிய ரிப்ளை பண்றவங்க மிச்சம் குறைவு. ஆனா என்னுடைய ரப்பு தான், இந்த இறைவன் தான் உங்களோட நேற்றைய நாள் உங்களோட சேனலை என்னோட கணக்கில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான்னு நான் தான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம பயணிப்போம். ஸோ இதில வந்து அவரு சொல்லியிருக்காரு, அவருடைய வாய்ஸ் டெக்ல. ஆ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது பண்ணியிருந்தேன். ஒரு நொடியில அது வேஸ்ட் ஆயிடுமா? அந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, அவரு யோசிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவரு உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. நம்பளே ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70,000 கிட்ட வரும். அ கோல்டு ப்ளே பட்டன் வாங்க போறோம். ஓகே. இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நியூஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்டின்னா, திடீர்னு மானிடைசேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல உடைஞ்சு போயிடுவோம். நான்லாம் இருந்தேன்னா சுத்தமா உடைஞ்சு போயிட்டு உட்காந்துருவேன். அந்த டைம்ல இரவனான்னு பார்த்து நம்மளுடைய சேனல் அவங்களுக்கு போயிருக்கு. அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்தனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே. நம்ம அந்த வீடியோ போட்டதுனால இந்த நண்பருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ இவருன்னு கிடையாது. இன்னும் நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூசர் கன்டென்ட்னால பாதிக்கப்பட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன பண்ணணும்? ஏது சில பேர் ரிஜெக்ட் ஆகுது. சில பேருக்கு அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. எல்லாருக்குமே அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா எல்லாமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் எதனால அப்டின்னா, நம்ம வீடியோ போட்ட அந்த காரணத்தினால மட்டும் தான். நம்ம பண்றது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அத வந்து இவங்க பண்ணி குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. உங்களோட ஜிபே நம்பரை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி பெரிய அமௌண்ட் இல்லை பிரதர். நாங்கள் போகிறோம். ஸோ, இதெல்லாம் ஜிபே அமௌண்ட் பத்தி பேசியிருக்காரு. இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. ஓகே. நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. "உங்க அன்பு போதும் நண்பா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அமௌண்ட் வேணாம் எனக்கு. இப்பயும் சொல்றேன். அமௌண்ட் ஒருபோதுமே நீங்க குடுத்தா கூட நான் வந்து ஒருபோதுமே வாங்கவே மாட்டேன். எனக்கு தேவையானது நான் பட்ட கஷ்டங்கள் நீங்க படக்கூடாது. செகண்ட் ஒன் எனக்கு அந்த ஹேப்பினஸ் வேண்டும்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது வந்து இப்ப கிடைக்குது இல்லையா? இந்த நண்பர் ஒரு வாய்ஸ் டெக் போட்டிருக்கா இல்லையா? அந்த வாய்ஸ் தான் எனக்கு. இது என்னுடைய மெமரீஸ் எனக்கு. இது மிகப்பெரிய ஒரு மெமரி எனக்கு. இந்த நம்மளுடைய அன்பு அஃபிஷியல் சேனல்ல இந்த வீடியோ எப்பயுமே இருக்கும். எனக்கு எப்பப்பலாம் எனக்கு தோணுதோ, அப்பப்பலாம் இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி பார்ப்பேன். ஸோ அது போதும். காசு, பணம்லாம் நம்மளுக்கு வந்து செலவு பண்ணி தீர்த்துரும். ஆனா இந்த ஒரு மெமரீஸ் இருக்கு இல்லையா? அது வாழ்நாள் ஃபுல்லா நம்மளுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இதே போல உங்களுக்குமே ரீயூஸ் கண்ட்ரோல்ல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. வேற எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க சேனல் சம்மந்தமானா, தாராளமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. ஸோ நாம்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா கைட்னஸ் பண்ணி குடுக்குறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த அன்புக்காக ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.